இது இது ஒரு கோடி ரூபாயாவது இழப்பு வழங்கியிருக்கணும். சாராயத்தில் செத்து போனா, கள்ளச்சாராயத்தில் செத்து போனா 10 லட்சம் உடனே கொடுக்குறீங்க. போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் அஜித்குமார் குடும்பத்திற்கு அரசு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர் சந்திப்பில் கோரிக்கை வைத்துள்ளார். பல தடைகளை ஏற்படுத்தினாலும், காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னாலும், முருகபக்தர் மாநாடு ரொம்ப சிறப்பா, எந்த விதமான ஒரு குறையும் இல்லாம ரொம்ப சிறப்பா நடந்தது. ஆனா அந்த முருகபக்தர் மாநாட்டிலே கலந்து கொண்டு பேசிய, ஆசியுரை வழங்கிய எங்களுடைய குருமகா சன்னிதானம் சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் ஏற்கனவே 6 முருகபக்தர்கள் மாநாட்டை வெற்றிகரமாக தமிழகம் எங்கும் உலகம் முழுக்க நடத்தி இருக்கிறவர். சொல்றேங்க, முருகபக்தர் மாநாட்டு மேல ஒரு சுவாமி பேசினா உடனே வழக்கு. இறப்பு நிகழ்ச்சியில் தான் சார் சொல்றோம். ஏன் மூடி மறைக்க பாக்குறீங்க? இறப்பு நிகழ்ச்சியில் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? சும்மா சாரிமானா முடிஞ்சு போச்சா? அறநிலையத்துறை அமைச்சர் இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? சம்பவம் நடந்தது கோயில்ல, கோயில் வளாகத்தில் கோசாலையில் நடந்திருக்கு. ஏதாவது பரிகார பூஜை பண்ணிருக்கீங்களா? நிறைய பரிகாரம் பண்ண வேண்டியது சார். அங்க வச்சு அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு மட்டுமல்ல, பொதுவா கோயில்ல ஒரு இறப்பு நடந்தாலோ ஒரு பிரச்சனை நடந்தாலோ பரிகார பூஜைகள் பண்ணுவாங்க. இந்த கோயில் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப சக்தி வாய்ந்த நீதி தேவதை பத்ரகாளியம்மன். இந்த இடத்திலே உரிய பரிகார பூஜைகள் செய்யப்பட வேண்டும். இந்த தம்பியை வந்து பிடிச்சி ஒப்படைச்சது யாரு? காவல்துறை ஒரு விசாரணைக்கு அழைக்கிறாங்க. அறநிலையத்துறை அவரை கொண்டு போய் ஒப்படைப்பதில் காட்டின அக்கறையை அவரை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் காட்டியிருக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் அவர் 2 மாத காலம் இங்கே பணிபுரிந்திருக்கிறார், கோயில் காவலாளியாக இருந்திருக்கிறார். அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? அறநிலையத்துறை அதிகாரி அல்லது அறநிலையத்துறை அமைச்சர் இதில் என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார்? அதனால இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கணும். சாரிமா அப்படின்னு சொல்றதோட இந்த சப்ஜெக்ட் முடியறதில்லை. அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு அரசு வேலை வாய்ப்புன்னா ஆவின் நிறுவனத்தில் கொடுத்துருக்காங்க. அரசு வேலை வாய்ப்பு, அரசு தமிழக அரசு, அந்த அரசு வேலை வாய்ப்பில் அரசு துறையில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஒரு 3 சென்ட் நிலம் கொடுத்துருக்காங்க, வீடு கொடுத்துருக்கணும். இது ஒரு கோடி ரூபாயாவது இழப்பு வழங்கியிருக்கணும். சாராயத்தில் செத்து போனா, கள்ளச்சாராயத்தில் செத்து போனா 10 லட்சம் உடனே கொடுக்குறீங்க. இதுக்கு வந்து நேற்று வந்து கட்சி சார்பில் கொடுத்தாங்களா அரசு சார்பில் கொடுத்தாங்களான்னு தெரியாது. கட்சி சார்பில் தான் கொடுத்து. அதனால் அரசாங்கம் இதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இனிமேற்கொண்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.